இங்கே பாருங்கள், விடிய காலையில் பயங்கர மழைங்க. ஒரு 3 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரே இடி வெட்டல் மழைன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா எங்களுடைய ஷூ ரேக் என்ன நிலமையில் இருக்குது பாருங்களேன். இந்த ஷூ ரேக் வாங்கி 7 வருஷம் ஆகுது. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அடித்த மழையில் நேற்று நைட்டு என்ன நிலமை ஆயிடுச்சு பாருங்கள். காலையில் வந்து பார்க்குற ஒரே ஷாக்கு. இதில் இருந்த டோரையே காணோம். இந்த டோர் இருந்துச்சு, இந்த 2 டோரு மேலேயும் இருந்துச்சு, இந்த 2 டோரையும் காணோம். இது வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுந்துருக்குது பாருங்கள். ஷூலெல்லாம் ஒரே தண்ணி. இது இந்த மாதிரி ஆயிடுச்சா. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே செடி பாருங்கள், செடி வந்து ஃபுல்லாக சாஞ்சு போயிடுச்சு. இப்போ பையன் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு போட்டு வச்சுருக்குறான். அதனால் இது ஓகேவாக இருக்குது. இப்போ அப்படியே போயிட்டு பேக் சைடில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பேக் சைடில் ஃபுல்லாக இந்த கார்பெட் ஃபுல்லாகவே தண்ணி. இங்கே வந்து தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள். எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிது. ஃபுல்லாக தண்ணி. இந்த மாப் வந்து இதுக்கு மேலே வச்சுருந்தேன், அது கீழே போட்டு விட்டுருக்குது. அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே எல்லாமே. அந்த கொஞ்சம் கார்ட்டூன் எடுத்து வச்சுருந்தேன், சரி எதாக்காச்சும் உபயோகப்படுமேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் இங்கே அடித்து பறந்து வந்து இங்கே கிடந்து பாருங்கள். காலையில் வந்து பார்த்தது ஒரே ஷாக்குங்க, சரியான ஷாக்கு. இனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். பார்ப்போம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை வரும்னு நினைக்கிறேன். அந்த சைடெல்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கருப்பாக தான் இருக்குது. ஒரு வேளை மழை வரும்னு நினைக்கிறேன். திருப்பியும் வந்துச்சுன்னா என்ன நிலமை ஆகும்னு தெரியல. சரி பார்ப்போம். இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் இது தாங்க மழை, சரியான மழை. ஒரு வாரமாக விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி, இந்தியா மாதிரி மழை விட்டு பெஞ்சிட்ருக்கு. பார்க்கவும் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் பொருளுங்க தான் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. ஓகேங்க, பாய்.